ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு பாவி சேனல். அன்னைக்கு நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். நைட்டு இருட்டுல என் அத்தையோட வீட்ல அவங்க கூட தனியா இருக்கிறது இதுதான் முதல் தடவை. வீட்ல கரண்ட் இல்ல, இருட்டா இருந்துச்சு. அந்த இருட்ல என் அத்தையோட அழகான முகம் இன்னமும் அழகா தெரிஞ்சது. அவங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாங்க. அவங்களே இவ்வளோ அமைதியா பக்கத்துல பார்த்ததும் என்னோட இதயம் படபடக்க ஆரம்பிச்சது. எனக்குள்ள ஒரு விசித்திரமான பதட்டமும் எழும்புச்சு. அந்த நொடி என்னோட மனசுல அந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிச்சது. நைட்டு இருட்டு, தனிமை அதிகமாக இருக்கும்போது அந்த எண்ணங்கள் என்னை ஆட்கொள்ளவும் ஆரம்பிச்சது. அன்னைக்கு இரவு அந்த எண்ணங்கள் என் உடல் முழுவதும் பரவவும் ஆரம்பிச்சது. அன்னைக்கு நைட்டு நான் முதல் தடவையா என் அத்தை கூட நான் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். 2 மணி நேரம் தொடர்ந்து என்னோட ஆசைகளை அவங்க கிட்ட நான் தீர்த்துக்கிட்டேன். என்னோட அத்தை என்னை விட 5 வயசு மூத்தவங்க. அவங்க ரொம்ப அழகாவும் இளமையாவும் இருப்பாங்க. அவங்களோட கணவர் வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு கல்யாணமாகி 2 மாசம் மட்டும்தான் ஆகி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க தன்னோட வீட்ல தனியாதான் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அவங்க அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெருசா கோபப்படுவாங்க. அவங்க அடிக்கடி என்னோட அம்மாவைதான் கூப்பிடுவாங்க. நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டே அவங்க வீட்டுக்கு வந்துருவேன். ஏன்னா என்னோட அம்மா தொடர்ச்சியா எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அதனால வாய்ப்பு கிடைச்சதும் வீட்ல இருந்து வெளியேறிடுவேன். இன்னைக்கும் அதே மாதிரி நான் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்தப்போ என்னோட அத்தை வீட்ல இருக்கறதை பார்த்தேன். அவங்களோட முகம் ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. நான் அவங்க கிட்ட போயிட்டு என்ன ஆச்சு அத்தன்னு சொல்லி கேட்டேன். சரியான நேரத்துல ஈபி பில் கட்டாததுனால காலையில இருந்து வீட்ல கரண்ட் இல்லைன்னு சொல்லி அத்தை சோகமா சொன்னாங்க. இதை சொல்லும்போதே அவங்க கண்ணுல கண்ணீர் வழிய ஆரம்பிச்சது. பில் கட்டாதது ஏன்னு என்னோட அத்தை கிட்ட கேட்டேன். உன்னோட மாமா வெளிநாட்டுல இருக்காங்கன்னு உனக்கு தெரியும். நான் இங்க தனியா இருக்கேன். என்னால என்ன பண்ண முடியும்? உங்க மாமா சரியான நேரத்துல பணமும் போட்டு விடல. நானும் மின்கட்டணத்தை செலுத்த மறந்துட்டேன். அதனாலதான் கரண்ட் போயிடுச்சுன்னு என்னோட அத்தை சொன்னத கேட்டதும் நான் அவங்கள ஆறுதல் படுத்தி என் கூட வாங்க இன்னொரு பில் வாங்குவோம். அப்புறம் நம்ம பணம் கட்டுவோம். அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு திரும்பவும் அவங்க கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன். இதை கேட்டதும் என்னோட அத்தை சந்தோஷப்பட்டாங்க. நான் பசியோடையும் தாகத்தோடையும் அவங்க கூட கிளம்புனேன். நான் பில்ல வாங்கி கொடுத்தேன். ஆபீஸ்க்கு போயிட்டு திரும்பி வரும்போது என்னோட அத்தை என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகிட்டாங்க. வீடு இருட்டா இருந்தது. வீட்ல கரண்ட் இன்னும் வரல. நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் என்னால எதையுமே பார்க்க முடியல. நான் உடனடியா என்னோட போன்ல டார்ச் லைட் ஆன் பண்ணேன். இருட்ல அத்தையை பார்த்ததும் திடீர்னு எனக்கு ஒரு எண்ணம் என்னோட மனசுல தோணுச்சு. நான் அத்தை கிட்ட போயிட்டு படுக்கையில உட்காருங்க, நான் போயிட்டு வெளிச்சத்துக்கு சில ஏற்பாடுகளை செய்யறேன்னு சொன்னேன். அத்தையும் எனக்கு இருட்டை பார்த்தா பயமா இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் உன்னை இங்கேயே கூட்டிட்டு வந்தேன். இதை கேட்டதும் நான் அன்பா அத்தைகிட்ட தோல்ல கைய வச்சு அத்தை கவலைப்படாதீங்க, நீங்க வீட்ல தனியா இல்ல. நான் அத்தையோட கையை பிடிச்சு பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போனேன். நான் சில நிமிடங்கள்ல திரும்பி வந்துருவேன். நீங்க வசதியா உட்காரலாம்னு சொல்லிட்டு அவங்க ரூம விட்டு வெளியேற ஆரம்பிச்சாங்க. அத்தை பயந்து போய் என்னோட கையை பிடிச்சுக்கிட்டாங்க. அப்ப என்னுடைய இதயம் படபடக்க ஆரம்பிச்சது. நான் அவங்களுக்காக விளக்கேத்துனேன். கவலைப்படாதீங்க, மின்சாரத்துக்கான சில ஏற்பாடுகளை செய்வோம். என்னோட வார்த்தைகளை என்னோட அத்தை சமாதானப்படுத்துச்சு. நான் அவங்க ரூம விட்டு வெளிய வந்து யாரும் எதையும் சந்தேகிக்காம இருக்கணும். என்னோட வேலையையும் முடிக்கணும். அவங்களோட தனிமையை எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன்.
அத்தை என்ன அவங்களோட மருமகனா நினைச்சு என்னை குருட்டுத்தனமா நம்புனாங்க. ஆனா என்னோட உணர்வுகள் திருப்திப்படுத்த நான் வேற ஒரு தந்திரத்தை விளையாட வேண்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்ச அப்புறமா நான் ஒரு கிளாஸ் பால்ல கலந்து அத்தைக்கு கொடுத்தேன். கரண் இன்னும் வரல. அதனால அத்த அந்த பால் கிளாஸ குடிச்சிட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. அத்த ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. உங்க மாமா வெளிநாட்டுல வேறொரு கல்யாணம் செஞ்சுகிட்டதா அவங்க நினைச்சாங்க. போனதுல இருந்து அத்தைக்கு ஒரு போன் பண்ணி கூட பேசல. மாமாவை பத்தி பேசும்போதே அவங்க கண்ணுல கண்ணீர் விட்டு அழுந்தாங்க. நான் அவங்களை விரைவா அணைச்சு கவலைப்பட தேவையில்லைன்னு அவங்களை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணேன். அம்மா ஒரு நாளும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அவர் வேலையில பிஸியா இருந்திருக்கலாம். மத்தபடி உங்களை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் அவரோட வாழ்க்கையை பார்ப்பாருன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். அத்த மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை குறைக்கிறதுக்காக அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னோட தோல்ல சாஞ்சிக்கிட்டு உன் மாமாவை பத்திதான் எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்க. இப்படியே அத்த பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. அவங்களோட இளஞ்சிவப்பு புடவையில தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களை பார்க்கும்போது ஒரு பொம்மை மாதிரி இருந்தாங்க. அவங்களை பார்த்து எனக்கு உண்மையிலே பதட்டம்தான் ஏற்படுத்துச்சு. என்னோட இலக்கை விரைவில் அடையணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால என்னோட அத்தையோட தனிமையையும் அவங்களோட மயக்கத்தையும் நான் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு விடியேற வரைக்கும் அத்தையோட என்னோட ஆசைகளை நான் நிறைவேற்றிக்கிட்டே இருந்தேன். நான் ரொம்பவே சோர்வாகிட்டேன். அதனால அவங்க கூடவே அந்த படுக்கையிலே படுத்து தூங்கிட்டேன். காலையில நான் எழும்பும்போது அவங்க எழும்பி என்னை கோபமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன கோவமா பார்த்துக்கிட்டு இருக்கறத பார்த்ததும் எனக்கு ஒரு நிமிஷம் நைட்ட நடந்த எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு பதட்டம் எனக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. என்ன நடந்துச்சு? ஏன் என்ன அப்படி பாக்குறீங்கன்னு கேட்டேன். எவ்வளவு நேரம் ஆகிருச்சு? நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? எழும்பி உன்னோட வீட்டுக்கு போ. உன்னோட அம்மா உன்ன பத்தி கவலைப்படுவாங்க அப்படிங்கிற எண்ணம் உன்னோட மனசுல இருக்கா இல்லையா? நான் முகம் சுழிச்சுக்கிட்டே எங்க அம்மாக்கு வேற வேலை என்ன இருக்கு? அவங்களோட அற்பமான விஷயங்களுக்கு மட்டும்தான் கோபப்படுறாங்க. நான் வேற யாரும் வீட்ல இல்ல. நீங்க என்னோட அத்தை இதை சொல்லி நான் என்னோட அத்தையை மெதுவாக பிடித்து என்னோட பக்கத்துல உட்கார வச்சேன். என்ன கொஞ்சம் வேண்டிய அவசியம் இல்லை. நேத்து நைட்டு ஏன் நீ என்னோட படுக்கையில தூங்குன? அது நல்லா இல்லை. வீட்ல வேற ரூம் இருக்கு இல்லன்னா நீ சோப்பாவுல தூங்கி இருக்கலாம். என்னோட அத்தையோட வார்த்தையை கேட்டதும் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. நல்ல வேளை நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் உங்களை பொருட்படுத்தாம எழுந்து பிரஷ் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா கோவமா உட்கார்ந்து நீ நேத்து போயிட்டியா? இன்னைக்கு திரும்ப வந்துட்டியா அப்புறன்னு கேட்டாங்க. என்னோட அம்மா கிட்ட சொன்னேன். என்னோட அத்தைக்கு இருட்டுனா பயம். அதனாலதான் நான் நைட் வரல. இப்ப காலையில கரண்ட் வந்துருச்சு. இப்ப என்னோட அத்தை கவலைப்பட மாட்டாங்க. என்னோட அம்மா சொன்னாங்க. உங்க அத்தைக்கு சின்ன விஷயத்துக்குல்லாம் கோபப்படுற பழக்கம் இருக்கு. அவங்க கணவர் மறுமணம் பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறாங்க. அவங்க மனசுல இருக்கிற இந்த எண்ணத்தை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியல. அவங்க கணவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அங்க எல்லா நேரமும் தன்னோட போன்ல பேசணும்னு உங்க அத்தா ஆசைப்படுறா. உன் அத்தை இந்த மாதிரி பண்றது அம்மாவுக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. நான் அவங்களை பார்த்து தலையாட்டுனேன். 2 நாள் போச்சு. நான் திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போகவே இல்ல. அவங்களை எப்படியாச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு என்னோட மனசு ஏங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சு ஈவினிங் என்னோட நண்பர்களை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தப்போ அம்மா பன்னீர் தயார் செய்துகிட்டு இருந்தாங்க. அத்தைக்கு பன்னீர் கறி எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அம்மா கிட்ட சொன்னேன். அவங்களோட வீடு பக்கத்துலதான் இருக்கு.
நான் அதை உடனடியா கொண்டு வந்துருவேன். அத்தையை பத்தி அம்மாவுக்கு நிறைய புகார்கள் இருந்துச்சு. ஆனா அவங்களை ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும். இதை கேட்டதுமே பன்னீர் கிரேவினா உன் அத்தை பைத்தியம் மாதிரி இருப்பா. அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும்னு சொல்லி அம்மா அந்த விஷயத்தை நினைவு கூற ஆரம்பிச்சாங்க. அம்மா உடனே, அந்த வீடு அவ்வளவு தூரம் இல்லையே, நீ பைக்ல போனா 5 நிமிஷம் கூட ஆகாது. போயிட்டு கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. நானும் இந்த வாய்ப்புக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் வேணும்னே முகத்தை சுருக்கி சரி நீ அதை கட்டி வைன்னு சொன்னேன். நான் அதை டெலிவரி பண்றேன். அம்மா விரைவா பெட்டிய பேக் பண்ணாங்க. என்னோட முகம் பிரகாசமா இருந்துச்சு. நான் அத்தையோட வீட்டுக்கு வந்ததும் அவங்க சாப்பிட உட்கார்ந்திருந்தாங்க. பன்னீர் கிரேவிய பார்த்ததும் அவங்க இன்னும் சந்தோஷப்பட்டாங்க. சாப்பிடலாமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அதனால நான் சீக்கிரமா அவங்க கூட உட்கார்ந்தேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டீ கிடைக்குமான்னு அத்தை கிட்ட கேட்டேன். எனக்கு அத்தை வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு திரும்பி வர மனசே இல்லை. அதுக்கப்புறம் டீ குடிக்கும்போது நாங்க லூடோ கேம் விளையாட ஆரம்பிச்சோம். நான் வீட்டுக்கு போன் பண்ணி அம்மா கிட்ட சொன்னேன். அத்தை என்ன வலுக்கட்டாயமா தடுத்துட்டாங்க. ஆனா அத்தை அப்படி எதுவுமே சொல்லல. நான் அத்தைகிட்ட நீங்க இப்படி பலவீனமாயிட்டே வரீங்க, ஏன் தொடர்ந்து பால் குடிக்க கூடாதுன்னு அத்தை கிட்ட கேட்டேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு பால் கொடுக்க யாரும் இல்லை. நான் அத்தை கிட்ட சரி இப்ப அது என்னோட பொறுப்புன்னு சொல்லி சொன்னேன். நீங்க ரொம்பவே வீக்கா இருக்கீங்க, அதனால கண்டிப்பா நீங்க ஒரு கிளாஸ் பழம் குடிக்கிறது நல்லதுன்னு சொன்னேன். நான் பால் கொண்டு வந்து நானே அதை சூடாக்கி அதுல ஒரு மாத்திரையை போட்டு அத்தைக்கு கொடுத்தேன். அத்தை என்ன அன்பா பார்த்து எல்லோருக்கும் உன்ன மாதிரி ஒரு மருமகன் இருக்கணும்னு சொன்னாங்க. நீ என்ன நல்லா கவனிச்சிக்கிறதுனால இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உன் மாமா இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு யோசிச்சேன். அத்தையோட வார்த்தைகளை கேட்டு நான் மெதுவாக சிரித்தேன். என்னோட கருணைக்கு பின்னாடி உள்ள நோக்கத்தை அத்தைக்கு எப்படி தெரியும்? அத்தை பாலை குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்திலேயே லூடோட விளையாடிட்டு அவங்களோட ரூமுக்கு போய் தூங்கிட்டாங்க. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சது. நைட் முழுக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன். உனே அத்தை சோர்வா தூங்க போயிட்டாங்க. அத்தையோட பழைய வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. நான் வேணுனே தலையணையை எடுத்துக்கிட்டு போய் சோபால வச்சிட்டு அத்தை எதையும் சந்தேகப்படாதபடி அத்தை கிட்ட இருந்து விலகி தூங்கினேன். மறுநாள் நான் டயர்ல லேட்டாதான் எழும்புனேன். நான் எழும்புனதும் என்னோட அத்தை என் பக்கத்துல வந்து நேத்து நைட்டு நீ எங்க இருந்துன்னு சொல்லி உன்னோட அம்மா கவலைப்பட்டிருப்பாங்கன்னு சொன்னாங்க. நானும் இல்ல, நான் அம்மா கிட்ட போன்ல சொன்னேன். அவங்க கவலைப்படல. அவங்க முற்றிலும் நிம்மதியா இருக்காங்க. இல்லன்னா அவங்க எப்பவே கவலைப்பட்டு நீ வீட்ல இப்படி தனியா இருப்பன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு மதியானம் நான் வீட்டுக்கு வந்தப்போ என்னோட அம்மா என்னை பார்த்து நீ உன்னோட படிப்புல கவனத்தை செலுத்து. அதை விட்டுட்டு உன்னோட அத்தை வீட்டுக்கு வேலைக்காரன் ஆகிறாத. உன்னோட வாழ்க்கை பாலாகிடும்னு சொல்லி என்னை திட்டுனாங்க. நான் என்னோட அம்மா கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க அப்பா சகோதரி. அந்த ஏழை பெண் தனியா கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செஞ்சா அது தப்பா என்ன? நான் ஒவ்வொரு நைட்டும் அத்தையோட வீட்டுக்கு போய் கண்காணிக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஏன்னா அத்தையோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கறவங்க அந்த பகுதியில நிறைய திருடர்கள் இருக்கிறதா சொன்னாங்க. அத்தை வேற தனியா இருக்காங்க அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னேன். இதை கேட்டதும் அம்மா ரொம்பவே கவலைப்பட்டாங்க. சரி நீ ஒவ்வொரு நைட்டும் அந்த வீட்டுக்கு போகலாம். ஆனா காலையில நீ சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும். நீ காலேஜ்க்கு லீவ் போட்டா உன்னோட அப்பா ரொம்பவே கோபப்படுவாரு. அதுக்கு நானும் சரிமா காலையில நான் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னேன். இல்லன்னா நான் அத்தை வீட்ல இருந்தே காலேஜ்க்கு போயிருவேன்னு அம்மா கிட்ட சத்தியமும் பண்ணேன். அதுக்கப்புறமா என் படிப்பு பாதிக்கப்படக்கூடாதுன்னோ இந்த நாட்கள்ல அவங்களோட அக்கம் பக்கத்துல நிறைய திருடர்கள் நடக்கிறதா அத்தைக்கு நான் சொன்னேன்.
நான் அத்தைகிட்ட 2 திருட்டு கதைகளையும் சொன்னேன். அத்தையை பயம்புறுத்தும் விதமா அந்த கதைகளும் இருந்துச்சு. நான் ஒவ்வொரு நைட்டும் அந்த வீட்டுக்கு பால் வாங்கிட்டு போவேன். நான் அதை அத்தைக்கு பால்ல கலந்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் அத்தை தூங்குறதுக்கு அப்புறமா நான் அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கவும் ஆரம்பிச்சேன். இதுல நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். நான் அத்தைய ரொம்ப எளிதா ஏமாத்திட்டேன். நான் தொடர்ந்து காலேஜுக்கு போக ஆரம்பிச்சதுனால அம்மா இதை பத்தி கவலைப்படவே இல்ல. ஆனா நைட் முழுக்க இவ்வளவு கடினமான வேலை செஞ்சதுக்கு அப்புறமா காலையில சீக்கிரமா எழும்புறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா எப்படியோ நான் சமாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் எப்படியோ அத்தைக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. அன்னைக்கு நைட் நான் அவங்களோட ரூமுக்கு பால் கண்டு போனப்ப அவங்க என்கிட்ட இந்த நாட்கள்ல எனக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு. விசித்திரமா நடக்குற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நைட்டும் நான் ரொம்பவே ஆழமான தூக்கத்திற்கு போற மாதிரி இருக்கு. நான் ஒரு தடவை கூட என்னோட கண்களை திறக்குறதே இல்லை. அது முன்னாடி அப்படி இல்ல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் வீட்ல இருக்கக்கூடிய குப்பைகளை வீச போகும்போது ஒரு விஷயத்தை பார்த்தேன். நான் ரொம்பவே திகப்பாயிட்டேன். என் அத்தையோட வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. அவங்க அதை பார்த்தத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் எதுவுமே தெரியாத மாதிரியே நடிச்சேன். என்ன ஆச்சு அத்தன்னு கேட்டேன். அவங்க என்கிட்ட எதையும் வெளிப்படையா சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் அதை பத்தி தெரியாத மாதிரியே நடிச்சேன். முதல்ல அத்தை என்ன உன்னிப்பா பார்த்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லி தலையாட்டுனாங்க. நான் திரும்பவும் கேட்டேன் என்ன விஷயம் அத்தன்னு. என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு. ஆனா அவங்க அதை விடு, இப்போதைக்கு அது உனக்கு தேவையில்லை, நீ ஒரு குழந்தைன்னு சொன்னாங்க. அதை கேட்டு அத்த பால் குடிச்சு முடிச்சுட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. நான் எனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டேன். அத்த நான் ஒரு சின்ன குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஒவ்வொரு நைட்டும் அத்தையோட தூக்கத்தை பயன்படுத்திக்கிட்டு விளையாண்டிக்கிட்டே இருக்கேன். யாருக்குமே தெரியாமா. கொஞ்ச நேரம் கழிச்சு அத்தா திரும்பவும் தூங்கிட்டாங்க. நான் என்னுடைய வேலையை ஆரம்பிச்சேன். இதெல்லாம் செய்யறதுல நான் ரொம்பவே வேடிக்கையா இருந்தேன். இதெல்லாம் இவ்வளவு எளிதா சாதிக்க முடியும்னு நான் ஒரு நாளும் நினைச்சு பார்க்க கூட இல்லை. அத்தை என்னோட வலையில முழுமையா விழுந்துட்டாங்க. அவங்க என்ன ஒரு நாளும் சந்தேகப்படவே இல்லை. அவங்களோட பால்ல கலந்து கொடுக்கறத அவங்க ஒரு நாளும் உணரவே இல்லை. ஆனா ஒரு நாள் ஈவினிங் பக்கத்து வீட்டுக்காரர் வந்திருப்பதான் அவங்க சொல்ல ஆரம்பிச்சா. அவங்க ரொம்பவே விசித்திரமான விஷயங்களை சொன்னாங்க. அவங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல. அத்த சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சியாகிட்டேன். எந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்தாங்க? என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். அத்த நேத்து நைட்டு ஜன்னல்ல இருந்து நம்ம வீட்ல ஏதோ ஒரு விசித்திரமான விஷயத்தை பார்த்ததா பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு பையன் வந்ததாகவும் அவங்க சொன்னாங்களாம். அத்தையோட வார்த்தைகளை கேட்டதுமே எனக்கு பயம் அதிகமாயிருச்சு. ஏன்னா முந்தைய நைட்டு நான் என்னோட நெருங்கிய நண்பனை அத்தையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து அத்தையோட தூக்கத்தை பயன்படுத்திக்கிட்டோம். அத்தையோட பக்கத்து வீட்டுக்காரங்களை ஒருத்தன் நைட்டு இவ்வளவு தாமதமா அவங்க வீட்டை பார்த்து இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நான் பிடிபற்றுவேன் என்ற பயம் எனக்குள்ள வந்துருச்சு. அதனால அக்கா பக்கத்து பெண்களை வீட்டுக்கு வரவிட வேண்டாம்னு என்னோட அத்தை கிட்ட சொன்னேன். நீங்க தனியா இருக்கிறது அவங்களுக்கு வசதியா போயிடுச்சு. அதனாலதான் அவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க. நாளைக்கு அவங்க உங்க குணத்தை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். உங்க வீட்ல என்ன நடந்ததுன்னு அவங்க ஏன் பார்க்கணும்? என்னோட வீட்டை எல்லாம் நீங்க பார்க்க வேணாம்னு எல்லார்கிட்டயும் கண்டிப்பா சொல்லிருங்கன்னு என் அத்தை கிட்ட சொன்னேன். இதை கேட்டதும் என்னோட அத்தை அதிர்ச்சி ஆகிட்டாங்க. நீ சொல்றது சரிதான். யாரையாவது பார்த்ததா அவங்க சொன்னா நாளைக்கு ஒரு காவலன் வந்ததா சொல்லுவாங்க.
அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்வீங்க? என்னோட வார்த்தைகள் என் அத்தையோட மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. நான் உடனே அவங்களோட தோள்ல கை வச்சு அத்த உங்களுக்கு தெரியாது. காலம் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம வீட்ல நடக்கற விஷயத்தை பார்த்துக்கிட்டு எதையாவது வெளியில பேசிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது இந்த விஷயத்தை உங்க மாமியார் கிட்ட போய் சொன்னா உங்களோட நிலைமை இன்னும் மோசமாகிரும். நீங்க தான் பிரச்சனையில மாட்டிக்க போறீங்க. அதனால உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட உறுதியான மனப்பான்மையை கடைபிடிங்க. உங்க குடும்ப விஷயத்துல தலையிட யாருக்கும் உரிமையே கொடுக்காதீங்க. அத்தை எனக்கு நன்றி சொல்லிட்டு நீ உண்மையா சொன்ன இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை என் வீட்டுக்குள்ள வரவே விட மாட்டேன்னு சொன்னாங்க. அத்தை சொன்னதுக்கு நான் சிரிச்சேன். என் அப்பாவி அத்தை நான் என்ன சொன்னாலும் குருட்டுத்தனமா நம்புறாங்க. இது எனக்கு ரொம்பவே சௌகரியமா போச்சு. அன்னையில இருந்து அத்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசுறதையே நிறுத்திட்டாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தான் அவங்களுக்கு ஒரே தீர்வு. இப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க எனக்கு போன் பண்ணுவாங்க. நான் அவசரமா வந்துருவேன். ஒவ்வொரு நைட்டும் நானே பால் கொண்டு வந்து கலந்து அத்தைக்கு கொடுப்பேன். ஆரம்பத்துல அத்தையோட தூக்கத்தை நான் மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டேன். ஆனா அதுக்கு அப்புறமா படிப்படியா என்னோட கல்லூரி நண்பர்களை அத்தையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஆரம்பிச்சேன். அவங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தத நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். என்னோட உண்மை ஒரு நாள் வெளிப்படாதுன்னு நினைச்சேன். ஆனா ஒரு நாள் தப்பு பண்ணிட்டேன். ஒரு நாள் நைட்டு எப்படியோ என்னோட அத்தை கண்ண அசைஞ்சிட்டாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரூம்ல இருந்து வெளியில வந்தோம். என்னோட அத்தைக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க சில நிமிஷம் ஆச்சு. அவங்க என்ன கண்களால பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எழும்பி என்னோட ஃப்ரெண்ட்ஸ பார்த்து பதட்டம் அடைஞ்சாங்க. அவங்க எல்லோருமே உடனடியாக வெளிய போயிட்டாங்க. அவங்க போனதும் என் அத்தை என்கிட்ட வந்து என்னோட தோள்களை பிடிச்சு என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க. நான் பயந்துகிட்டே ஒன்னும் இல்ல அத்தன்னு சொல்ல, நீங்க எதையெல்லாம் செய்றீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. நான் முற்றிலும் அமைதியாகிவிட்டேன். அவங்க உன் அப்பாவை பார்த்து யோசின்னு சொன்னாங்க. நீ உன்னோட அம்மாவுக்கு ஒரே பையன். நீ கடினமா உழைச்சு எக்ஸாம்ல பாஸ் பண்ணலனா உன்னோட அம்மா கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாகிரும். உன்னை இந்த டவுன்ல சிறந்த கல்லூரியில சேர்க்கதற்கு அவங்க தன்னோட ஆசைகள் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி இருக்காங்க. ஒருவேளை உன்னோட அப்பா உன்னோட சகோதரிகள் நீ திறமையானவன்னு தெரியாது. இவ்வளவு மதிப்புமிக்க காலேஜ்க்கு போய்கிட்டு படிக்காம வெறி பிடிச்ச நண்பர்களோட கூட்டத்துக்குள்ள விழுந்துட்ட. அதனால நீ இந்த குற்ற பாதையில இறங்கி இருக்க. நான் இப்பவே உன்னோட அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லறேன். அத்தையோட வார்த்தைகளை கேட்டு எனக்கு சுயநிலைவே வந்துச்சு. அத்தைக்கு முன்னாடி கை கூப்பி அம்மா கிட்ட எதுவும் சொல்லிராதீங்க. அவங்க மனசு உடைஞ்சு போயிருவாங்க. அத்த நீங்க இதையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு இருக்கணும்னு சொன்னாங்க. நான் பால்ல கலந்து கொடுத்தப்போ ஆள் தூக்கத்துல தூங்கிட்டு இருந்தேன்னு நினைச்சேன். அதனாலதான் நேத்து நைட்டு நான் பால் குடிக்கல. ஆனா நீ என்னோட தனிமையை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு என் வீட்ல இப்படி ஒரு விருந்து ஏற்பாடு செய்வ. பெண்களையும் பசங்களையும் கூட்டிட்டு வந்து இங்க எதையெல்லாம் செய்வனே எனக்கு தெரியாது. நீ வெட்கப்படணும். அவங்க சோபாவுல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் இனி ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டேன்னு அவங்களுக்கு உறுதி அளிச்சேன். ஆனா அவங்க என்னை ஏத்துக்க தயாரா இல்ல. அவங்க சொன்னாங்க உன் சொந்த அத்தையவே ஒவ்வொரு நாளும் தூங்க வச்சு முடிஞ்சத நீ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச. நீ என்னோட தனிமையையும் என்னோட உதவியற்ற தன்மையையும் பயன்படுத்திக்கிட்டு என் வீட்டை ஒரு கிளப்பா மாத்திட்ட. நீ என்னோட மருமகன்னு சொல்லக்கூட எனக்கு வெட்கமா இருக்கு. நான் என்னோட அத்தை கால்ல உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டேன். ஆனா அன்னைக்கு நைட் அவங்க என்ன வெளியே போக சொல்லிட்டாங்க. நான் இனி ஒரு நாளும் அவங்க வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னேன். நான் நைட்டு என்னோட அத்தை வீட்டை விட்டு வெளியேறி என்னோட வீட்டுக்கு திரும்பிட்டேன். என்னோட அம்மா என்னை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. முதல்ல நான் அவங்க கிட்ட போய் சொன்னேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்.
என்னோட அத்தையோட வீட்ல தூங்க முடியலன்னு சொன்னேன். அதுக்கு அப்புறமா நான் நேரா என்னோட ரூமுக்கு போனேன். அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொன்னா எனக்கு என்ன நடக்குமோன்னு பயம். என்ன ஆட்டி வைக்க ஆரம்பிச்சது. அப்பா ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. என்னை மன்னிக்கவே மாட்டாரு. ஆனா அம்மா கிட்ட எதுவும் சொல்லாம என்கிட்ட அன்பா இருந்தாங்க. அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பழக கூடாதுன்னு சொன்னாங்க. அத்தையோட அறிவுரையை கேட்டு நான் நடந்துகிட்டேன். ஆனா அடுத்த செமஸ்டர்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். இது என்னோட அம்மாவை ரொம்பவே அதிர்ச்சியாக்குச்சு. அப்பாவும் ரொம்ப பொறுமையா இருந்தாரு. ஆனா அடுத்த கொஞ்ச நாள் நான் கஷ்டப்பட்டு படிச்சு எல்லா எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணிருவேன்னு சொன்னேன். சொல்லப்போனா நான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட வலையில விழுந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே அவங்க வீட்ல பார்ட்டிக்கு போயிடுவாங்க. பொண்ணுங்களை கூப்பிட்டுட்டு போத வஸ்து போடுவாங்க. அவங்க என்ன அப்படிதான் பண்ண சொன்னாங்க. ஆனா எனக்கு எதுவும் செய்ய வாய்ப்பு கிடைக்கல. அதனால என்னோட வீட்ல ஆறுதல் கிடைச்சப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டுட்டு அங்க பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சேன். இந்த உண்மையை சொன்னப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட ரிசல்ட் ரொம்ப மோசமா இருந்தப்ப என்னோட கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டேன். அதிர்ஷ்டவசமா என் போத பழக்கம் அவ்வளவு வலுவா இல்லை. அதனால நான் அதிலிருந்து சீக்கிரமா விடுபட முடிஞ்சது. இப்ப நான் என் படிப்புல முழுமையான கவனத்தை செலுத்திட்டு வரேன். நண்பர்களே, இந்த கலையிலிருந்து கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, உங்க பிள்ளைகள் தவறான செயல்கள்ல ஈடுபடுற அளவுக்கு அதிக சுதந்திரத்தை கொடுக்காதீங்க. உங்களோட நடவடிக்கைகளை நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். இல்ல அப்படின்னா உங்களோட பிள்ளைகளும் இது போன்ற ஒரு பாதாள குழியில போய் விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கு அப்புறமா அவங்களை மீட்டு கொண்டு வருது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. நம்பிக்கையை தவறாக பயன்படுத்துவது மிகப்பெரிய துரோகம். குடும்ப உறவுகள் அன்பு, மரியாதை மற்றும் பாதுகாப்பின் மீது கட்டமைக்கப்பட்டவை. மற்றவரின் அனுமதி இல்லாமல் அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதும் ஏமாற்றுவதும் அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்துவதும் சட்ட ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் தவறான செயல்களாகும். தவறான நண்பர்கள், கெட்ட பழக்கங்கள் மற்றும் பொறுப்பற்ற முடிவுகள் ஒருவரின் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடும். பெற்றோர்கள் குழந்தைகளின் நடவடிக்கைகளை கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் இளைஞர்களும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கல்வி மற்றும் எதிர்கால இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த கதையில் இடம்பெறும் தவறான செயல்கள் எதுவும் பின்பற்ற வேண்டியவை அல்ல. அவை ஏற்படுத்தும் விளைவுகள் குடும்பங்களையும் வாழ்க்கைகளையும் பாதிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம்பிக்கையை மதியுங்கள். பிறரின் எல்லைகளையும் உரிமைகளையும் மதியுங்கள். நல்ல முடிவுகள் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும். இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கலாம். நன்றி.